அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ஜை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம், சரிங்களா? இப்போது நம்ம எல்லாருமே அதாவது ஹஜ்ஜுக்கு போகிற மக்கள் எல்லாரும் எவ்வளவோ செலவு செய்து சிரமப்பட்டு தான் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. அதுவும் வாழ்நாளில் ஒரு முறை போகிறாங்க. ஆனால் அங்கே போய் செய்யக்கூடிய சில காரியங்கள்னால அவங்களுக்கு ஹஜ்ஜில் கிடைக்கக்கூடிய நன்மைகளில் பாதிப்பு ஏற்படலாம். ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிறது மூலியமா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு முழுமையான ஹஜ்ஜி நமக்கு கிடைக்கும். ஸோ முதல்ல அதில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, அதாவது அந்த ஹஜ்ஜிக்கு நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோனை தவறாக பயன்படுத்துறது. என்னன்னா இப்போ ஹஜ்ஜுக்கு அப்படின்னு போகும்போதே அதில் நீயத்து தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு முக்கிய முதற் காரணமாக அமையிறது நீயத்து தான் இல்லையா? நம்ம அல்லாஹ்க்காக தான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு நீயத்தையே தகர்க்கிற ஒரு விஷயமா கூட இந்த ஃபோன் அமைஞ்சிருது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபோனை எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது, சரிங்களா? நான் இங்கே இருக்கேன், அங்கே இருக்கேன்னு சொல்லி தவாஃப் செய்யும் போது கூட என்ன பண்ணுறதுன்னா, அந்த கேமராவோடையே இருக்கிறது, ஃபோனோடையே இருக்கிறது. ஸோ நம்ம நிறைய பார்க்குறோம், யூடியூப் விளாகர்ஸ்லாம் பார்க்குறோம். அவங்க பண்ணுற உம்ரா ஹஜ்ஜின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட இபாதத்தை வீணாக்கிட்டு இருக்காங்க. மற்றவர்களுக்கும் அந்த இபாதத்து மேலே ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஆக்குறாங்க, சரிங்களா? அதை ஒரு அசால்ட்டாக நினைக்க வைக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான காரியங்களை நம்ம கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். அதாவது ஃபோன் அப்படின்றது அத்தியாவசியமான விஷயத்துக்கே தவிர அதில் நம்ம ஃபோட்டோ ஷூட் நடத்தி நம்ம வீடியோ எடுத்து மற்றவங்களுக்கு போட்டு காட்டி இதை பிரபலப்படுத்துறதுக்கு இல்லை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோன்னா, அதாவது ஷாப்பிங், சரிங்களா? இங்கேருந்து போகும்போதே ஒவ்வொருத்தரோட நியத்து என்னன்னா, நான் அங்கே போய் அது வாங்குவேன், இது வாங்குவேன், அது வாங்குவேன் அப்படிங்கிறதா ஒரு நியத்தாக இருக்குது. அதாவது வாங்கலாம், எல்லா இடத்துலையும் எல்லா பொருட்களுமே அவைலபிளாக தான் இருக்குது. இப்போ எதுவுமே இல்லாமல் இல்லை. இப்போ மிஞ்சி போனால் அங்கேருந்து கொண்டு வர பொருள் இப்போ நம்ம ஜம்சம் தண்ணி தான் நம்ம எங்கேயும் எடுக்க முடியாது, சரிங்களா? ஸோ அது கூட நிறைய இடத்துல இப்போ விற்கிற மாதிரிலாம் இருக்குது. இப்போ என்னன்னா, நம்ம அதாவது சாதாரண இப்போ சாமான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷாப்பிங்கில் அந்த ஹஜ்ஜுக்கு போகிற அந்த நாட்களில் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே அதை நினைக்கும் போது மனசு கஷ்டமா இருக்குது. இப்படியா ஷாப்பிங் பண்ணியே ஆகணும்னு இருக்குது, சரிங்களா? பண்ணலாம், ஏதோ நம்மளுக்கு சில நேரங்களில் ஒரு ஞாபகார்த்தமாக நம்ம சில பொருட்களை வாங்கிட்டு தான் போவோம். ஆனால் அதுக்காக வேண்டிய அதுக்கே நம்ம நிறைய நேரத்தை கொடுக்கறது மிகப்பெரிய தப்பு. அடுத்து சில பேர் பண்ணுற தவறு என்னன்னா, அதாவது நம்ம முன்னாடியே போயிடுவோம் இல்லையா? இப்போ துல்ஹஜ் மாதத்துடைய 8லேருந்து 13 வரைக்கும் இருக்குன்னா, அதுக்கு முன்னாடியே கூட என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதத்திற்கு முன்னாடியோ 20 நாட்களுக்கு முன்னாடியோ 10 நாட்களுக்கு முன்னாடியோ கூட மனிதர்கள் இங்கேருந்து எல்லா இடங்களையும் போயிடுவாங்க. ஸோ தமத்து ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே ஹஜ்ஜி செஞ்சுருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது அந்த இடைப்பட்ட நாட்கள் இருக்கு இல்லையா, அந்த ஹஜ்ஜி 8க்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த இடைப்பட்ட நாட்கள் அவங்க உம்ரா செய்ததுக்கு பிறகு உள்ள நாட்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, அளவுக்கு அதிகமாக அப்போவே என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப திரும்ப உம்ரா செய்வாங்க, ரொம்ப தவாப் செய்வாங்க, நிறைய நோன்பு வைப்பாங்க அந்த இடைப்பட்ட நாட்களில். ஸோ அப்படி வச்சுட்டு அந்த துல்ஹஜ் மாதத்துடைய 8வது நாள் வரும்போது அப்படியே ஓவர் பாடி எக்ஸாஸ்ட் ஆகிடும். அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாமல் ஆகிடும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாட்களில் எந்த கிரியைகளையுமே அவங்களால ஒழுங்காக செய்ய முடியாத மாதிரியான சூழ்நிலைக்கு அவங்க ஆயிடுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், அதாவது நம்ம இங்கே ஹஜ்ஜிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே நடைப்பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம அங்கே போகிறோம். போயிட்டு உம்ரா முடிக்கிறோம். ஒரு அளவுக்கு நம்ம அங்கே உள்ளுக்குள்ளே பண்ணுற இபாதத்தோடு நம்ம நிறுத்திக்கணும். தொழுகிறோம், ஓதுறோம், திக்ரு செய்கிறோம் அப்படின்னு நம்ம அந்த அளவுக்கு பண்ணாலே போதும். நிறைய உம்ராக்கள் அதுக்குள்ளே பண்ணணும், நிறைய தவாஃப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்படி பண்ணுறது மூலியமாக நம்ம முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய அந்த நாட்களில் நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடும். நிறைய பேர் அதாவது ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி என்ன வாங்குவாங்கன்னா, அவங்களால அரஃபா கூட வர முடியாமலாம் ஆயிடுவாங்க சில பேர், சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும், ஹஜ்ஜே கிடையாது இல்லையா, ஹஜ்ஜே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அந்த அந்த இடைப்பட்ட நாட்களில் நம்ம சரியான அளவில் இபாதத் செய்து நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்து சரியாக நம்ம பண்ண வேண்டிய நாட்களில் நம்ம எல்லா கிரியைகளையும் கரெக்டாக பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அந்த ஹஜ்ஜோடைய நன்மையை முழுமையாக அடையணும். அடுத்து ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது மினாவிற்கு போகும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய சாமானை கொண்டு போயிடுவாங்க, சரிங்களா? அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம். அது ரொம்ப மிகப்பெரிய தவறு. ஏன்னா மினாவில் பொறுத்த வரைக்கும் அங்கே வைக்க இடம் இருக்காது, நம்ம ஆல்ரெடி விளக்கியிருக்கோம். அங்கே அந்த சின்ன இடத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, அதாவது இப்போ இந்த யூடியூப்பில் பார்ப்பாங்க, யூடியூப்பில் பார்த்துட்டு நிறைய பேர் ஹஜ் விளாக்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த விளாகர்ஸை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே உள்ள விஷயங்களை பார்ப்பாங்க, பார்த்துட்டு இப்படி தான் நம்மளும் ஹஜ் செய்வோம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதாவது நமக்கும் மினா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. இதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதாவது இந்த விளாகர்ஸ்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த ஹஜ் விளாக்ஸ்லாம், அதில் காட்டுற அந்த மினாவுடைய கெட்டப்பு செட்டப்புங்கிறது வேறு, சரிங்களா? அவங்களாம் ப்ரைவேட்டில் அதுலேயும் நிறைய காசு பே பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா போயிருக்காங்க. இதுலேயே நிறைய இருக்குது, ப்ரீமியம் இருக்குது, நார்மல் இருக்குது, சரிங்களா? அதாவது இப்போ நம்ம ஹஜ் கமிட்டியில் மூலியமாக போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான லெவலில் தான் இருக்கும். ஸோ ஹை லெவல்லாம் பார்த்தா அதெல்லாம் வேற வேற லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல உட்காந்துட்டு தான் அவங்களாம் வ்ளாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மினால ஹஜ் கமிட்டியில் கொடுக்குற டென்ட்டுக்குள்ளெல்லாம் உட்காந்துக்கிட்டு பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அந்த மாதிரி டென்ட்டெல்லாம் யாரும் காமிக்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி
அங்க அவங்க காமிக்கிறாங்க இல்லையா? அந்த ஹை லெவல் விளாகர்ஸ் காமிக்கிறாங்க இல்லையா? அத கனவு கற்பனை கண்டுகிட்டே என்ன பண்றது? நம்மளுக்கும் பஃபே சிஸ்டம் இருக்கும். நமக்கும் இந்த மாதிரிலாம் தனித்தனி பெட் இருக்கும். கேப் இருக்கும். இப்படிலாம் நெனச்சுக்கிட்டு இங்க இருந்து போம்போதே போறது. ஆனா அந்த மாரி இருக்காது. சரிங்களா? அதனால அங்க கொண்டு போகக்கூடிய பொருள், அந்த 5 நாட்களுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் தான் இருக்கணும். அதுலயும் மினாவுல தங்கி 8வது நாள் தங்கிட்டு அரஃபாத் கூட்டு போறாங்க பார்த்தீங்களா? அப்ப இன்னுமே தன்னுடைய பொருட்கள இன்னும் சுருக்கிக்கணும். அதுக்காக வேண்டி இன்னொரு சின்ன பேக்கையோ, இல்ல முதல்ல நீங்க எடுத்துட்டு வந்தீங்களே பேகு, அதுலயே கூட சில பொருட்கள எடுத்து மினால வச்சுட்டோ போறது தான் நல்லது. சரிங்களா? ஏன்னா அரஃபாக்கு போம்போது என்ன பொருள் தேவைப்படும்னா, நமக்கு பாய் தான் தேவைப்படும். இல்லையா? அந்த பாயும், அந்த ஏர் பில்லோ அதான் தேவைப்படும். நம்ம என்ன பண்றது, அங்க போய் நெறைய பேரு அ எல்லா அந்த எப்படி கொண்டு வந்தாங்களோ, அவ்ளோ மொத்த விஷயத்தையுமே அரஃபாத் கொண்டு போறது. கொண்டு போனா என்ன ஆகும்னா, அரஃபாத்லேருந்து முஸ்தலிஃபாக்கு போணும். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அரஃபாத்லேருந்து முஸ்தலிஃபாக்கு பஸ் ஒழுங்கா கிடைக்காம நடந்து போவாங்க. நல்லா மைண்ட்ல வச்சுக்கங்க. நடந்து போகும்போது, நம்ம இவ்ளோ லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு முடியாது. நமக்கு தேவையானது தண்ணி பாட்டில், ஸ்நாக்ஸு, அந்த மேட்டு, அப்புறமா அந்த ஏர் பில்லோ அவ்ளோதான். சரிங்களா? அந்த கல் எடுக்கிறதுக்கான பையி, பிளஸ் அந்த குரானு, தஸ்பீஹ் மணி அந்த மாரி வச்சிருக்கவங்க அவ்ளோதான் முக்கியம். சரிங்களா? அதிகபட்சம் போனா ஒரு 2 கிலோ அவ்வளோதான் நம்ம வச்சுக்கணும். 2 கிலோ, 3 கிலோ தான் நம்ம வச்சுக்கணும். ஸோ இத தவிர வேற எதையுமே நம்ம வந்து அரஃபாத்துக்கு கொண்டு போயிறக்கூடாது. அப்படி கொண்டு போட்டா என்ன ஆகும்? அவங்க அத தூக்கிக்கிட்டே முஸ்தலிஃபால இருந்து மினாக்கு பல கிலோமீட்டர் நடக்கணும். மினால இருந்து ஜம்ராத்துக்கு பல கிலோமீட்டர் நடக்கணும். இப்படி எத்தனை கிலோமீட்டர் நடக்கிறோன்னே தெரியாத மாதிரி ஏன்னா ரிட்டர்ன் அவ்வளோ வரணும். அதுல சுத்துவாங்க. ஏன்னா முஸ்தலிஃபால நடுவுல நீங்க முஸ்தலிஃபால இருந்து மினாக்குள்ள கொண்டு போய் பொருள வைக்கிறேன்னும் போது விடமாட்டாங்க சில நேரம். சரிங்களா? அந்த மாதிரியான அன்எக்ஸ்பெக்டடான சிச்சுவேஷன்லாம் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு சின்ன பேக்க தயார் பண்ணி, நம்ம அரஃபாத் கொண்டு போகும்போது எடுத்துட்டு போறது நல்லது. அடுத்து சில ஹாஜிகள் பண்ற தப்பு என்னன்னா, அதாவது அவங்க ஒரு வேளை கவர்மெண்ட்ல போயிருந்தாங்கன்னா, அவங்க ஹஜ் கமிட்டி மூலியமா போயிருக்கும்போது அவங்களுக்கு கிச்சன்லாம் குடுப்பாங்க. அவங்க சமைப்பாங்க இல்லையா? நான் தான் சமைப்பேன். நீ தான் ஃபர்ஸ்ட்டு சமைப்ப. இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, பிரச்சனை பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா, இப்ப நம்ம சாப்பிடுறதுக்காக போல. நம்ம இபாதத் பண்ண தானே போயிருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அதுல நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணிக்க வேண்டியதுதான். இல்லன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். வெளிய வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். இதுல பிரைவேட்ல போறவங்களுமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சாப்பாடு சரியில்ல, அந்த சாப்பாடு சரியில்லன்னு குறை சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அத பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம எப்ப வேணா சாப்பிட்டுக்கலாம். ஆனா எப்ப வேணா நம்மளுக்கு ஹஜ்ஜோடைய டைம் கிடைக்குமா? அங்க போய் நம்மளால இருக்க முடியுமா? அதனால இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, முழுக்க முழுக்க நம்ம இபாதத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? நமக்கு என்ன இயலுதோ அத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இத வந்து விட்டுறலாம். இன்னொன்னு நார்மலாவே இங்க பல நாட்டுக்காரங்களும் வராங்க. பல நாட்டுக்காரங்களும் வரும்போது அவங்களுடைய பேச்சுவார்த்தை ஒண்ணு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? பல ஊர்க்காரங்க அங்க சேர்ந்து இருக்கும்போது மினாவுல ஆகட்டும், இல்ல நம்ம சாதாரண ஹோட்டல்ல ஆகட்டும், இல்ல ஹரமுக்கு போகும்போதாகட்டும், இல்ல மதினால தங்கியிருக்கும் போதாகட்டும், பல ஊர்க்காரங்களோட நம்ம சேர்ந்து இருக்கும்போது சில பல பிரச்சனைகள் வரலாம். இது நமக்கு வந்து பொறுமைக்கு ஒரு சோதனையா அமையும். நம்ம பொறுமையோட இருக்கணும், சகிப்புத்தன்மையோட இருக்கணும். சரிங்களா? மத்தவங்களுக்கு விட்டு குடுத்து போகணும். இங்க இபாதத் செய்ய வந்திருக்கோம். நம்ம பிரச்சனை பண்ண வரல. நம்ம பெரியவங்கன்னு காட்டுறதுக்கு வரல அப்படிங்கிறதுல நம்ம வந்து தீர்மானமா இருக்கணும். அடுத்து பார்த்தோம்னா, சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, நாங்க பிரச்சனைலாம் பண்ணல, நாங்க ஒற்றுமையா இருக்கணும், ஓவர் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துகிட்டு இருப்பாங்க. இது வந்து ஹஜ்ஜில நம்மளுடைய இபாதத்துக்களை ரொம்ப பெரிய அளவுல இது பாதிக்கும். ஏன்னா நம்ம இங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்க வரல. சரிங்களா? நம்ம இங்க இபாதத் பண்ண வந்திருக்கோம். எல்லார்கிட்டயும் விட்டு கொடுத்து சகிச்சு நம்ம என்ன பண்ணணும், சுயநலம் இல்லாமல் இருக்க வேண்டியதுதான். ஆனா அதுக்காக வேண்டி நம்மளுடைய இபாதத்துக்கள்லயே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நீங்க வாங்க, நீங்க வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்ட்டு உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. உங்களுடைய வேலை முடிஞ்சா நீங்க போய் இபாதத் பண்ண வேண்டியதானே. ஏன்னா எத்தனையோ பேர் ஆண்கள்லாம் சிங்கிளாலாம் வருவாங்க. அவங்க நினைச்சா அவங்க மாட்டுக்கு போய் அவங்க இபாதத் பண்ணிட்டு வரலாம். ஆனா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீமோட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டைமை வேஸ்ட் பண்ணுவாங்க. எத்தனை பேர் நாங்க ஃபேமிலியோட போறோம்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது இப்ப மினால போய் இருக்கிறோம்னா அங்க வந்து நம்ம வந்து முஸ்தலிஃபாக்கு போகும்போதோ இல்ல நம்ம ஜமராத்ல போய் கல்லெறிய போகும்போதோ இப்ப நம்ம சேர்ந்து போகணும். அப்பதான் நமக்கு வந்து என்னவா இருக்கும், ஒருத்தர் இல்லாலும் ஒருத்தர் நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்னும் போது சில டீம் போட வேண்டியதான் இருக்கும். ஆனா சாதாரணமா நம்ம வந்து மக்களை தங்கி இருக்கும் போதே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஹரமுக்கு போய் நம்ம இபாதத் பண்ணணும் அப்படின்னும் போது கூட சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில பேர் எதிர்பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. மதினாவுக்கு போய் நம்ம இபாதத் பண்ணலாம்னு போது கூட சில பேர் எதிர்பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்றது வந்து நேர விரயம் தான் ஆகும். அதனால எந்தெந்த இடத்துல சேர்ந்து போய் ஆகணுமோ அந்தந்த இடத்துல சேர்ந்துக்கலாம். மற்ற நேரங்கள்ல நம்மளுடைய ஸ்பீடுக்கு யாரு சரியா வருவாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இபாதத் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியாது, எத்தனையோ பேர் என்கிட்டயே கூட புலம்பிருக்காங்க, ஐயோ நம்ம வந்து அந்த நேரத்துல நான் வந்து ஒழுங்கா இபாதத் பண்ணாம விட்டுட்டேனே, இவங்களுக்காக வேண்டி நான் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டேனே, எதுக்கு இந்த வேலை, நம்ம பாட்டுக்கு போய் நம்ம இபாதத் பண்ணிருக்க வேண்டியதானே இல்லையா? அதனால அதையும் நம்ம தவிர்த்துக்கணும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க போயிட்டு நான் நன்மையை ஏவுறேன் தீமையை தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அங்க உள்ளவங்க கிட்ட இதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது, இஸ்லாத்தை இப்படி கிடையாது, இதுக்கு எந்த ஹதீஸ் இல்லை அப்படின்லாம் சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, மற்றவர்கள் கிட்ட நம்ம தீமையை தடுக்கிறேன்னு சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அது வந்து ரொம்ப தப்பா போயிடும். ஏன்னா அங்க வந்து பல தரப்பட்ட மக்கள் வராங்க, நம்ம இருக்க போறது கொஞ்ச நேரம். சரிங்களா?
நம்ம அவங்க தவறான காரியங்கள் பண்றாங்க, பித்தத்தான காரியங்கள் பண்றாங்கன்னா நம்ம வந்து எடுத்து சொல்லலாம். ஒரு தடவை 2 தடவை சொல்லலாம், அழகான முறையில ஹதீஸை காட்டலாம். அதை தவிர அடுத்து வந்து இல்ல இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப அவங்களுக்கு சொல்றது மூலியமா தேவையில்லாத பிரச்சனைகள் வளரலாம். ஸோ இந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம தவிர்த்துக்கணும்னா நம்ம ஒரு தடவை சொல்றதோட நம்ம நிறுத்திக்கிறது நல்லது. ஏன்னா அங்க போய் நம்ம நன்மை ஏவி தீமையை தடுக்கிற இடம் கிடையாது, அது இபாதத்துக்காக போற இடம். அதனால முடிந்த அளவுக்கு இதை வந்து நம்ம அதிகமா பண்ணாம ஓரளவுக்கு பண்ணிட்டு விட்டுறது நல்லது. அடுத்து பார்த்தோன்னா அங்கே நடக்கிற விஷயங்களை வந்து நம்ம வந்து ஓவரா என்ன பண்ண முடியாதுன்னா அதுக்காக உணர்ச்சி வசப்பட முடியாது. இப்போ நம்ம கூட்டு போகிற ஹஜ் கமிட்டிலையோ இல்லை பிரைவேட் சர்வீஸ்லையோ இல்லை நம்மளை கவனிக்கிற ஹோட்டல்லையோ இல்லை அங்கே அரசாங்கத்திலையோ கவர்மெண்ட்ல சவுதி அரசாங்கம் இருக்கு இல்லையா, அவங்க பண்ணுற தவறுகள்னாலையோ இல்லை ஹரம்ல இருக்க அந்த கார்ட்ஸ் இருப்பாங்களே அவங்க கடுமையாக நடந்துக்கிறதுனாலையோ இப்படி பல விஷயங்கள்ல நமக்கு வந்து அது வந்து ஒரு மாதிரி தவறாக தெரியலாம். சரிங்களா? என்னடா இது இப்படி எல்லாருமே இப்போ இப்போ ஜமராத்ல இருந்துலாம் வரும்போது எத்தனையோ பேர் என்ன பண்ணுவாங்க, இறந்து கிடப்பாங்க வர வழியிலலாம். ஆனா அதெல்லாம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க எல்லா வருஷமும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு அது சாதாரணமா இருக்கு. அவங்கள ஹாஜிகளை வந்து ஹாஜிகளாவே அவங்க பார்க்கறது கிடையாது. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி இப்படிலாம் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட எந்த இதுவும் பேச முடியாது. ஸோ நம்ம முடிஞ்சா யார் ரோட்டில் கிடக்குறாங்களோ யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நம்மளால முடிந்த உதவியை செய்யலாம். அங்கே போயிட்டு அரசாங்கத்துக்கிட்டையோ இல்லை மினால போயிட்டு அங்கே பொறுப்பாளர்கள்கிட்டையோ இப்படி ஹோட்டலில் வந்து பொறுப்பாளர்கள்கிட்டயோ வாதாடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? நம்ம ஊருக்கு திரும்பி வந்துட்ட பிறகு நம்ம வேணா நம்ம ஹஜ் கமிட்டியில் கம்ப்ளைண்ட் வச்சாலோ இல்லை நம்ம போகிற ப்ரைவேட் ஹஜ் சர்வீஸில் கம்ப்ளைண்ட் வச்சாலோ வைக்கலாம். அவங்க பண்ணுற தவறுகளுக்கு தவிர அங்கே வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, இது சரியில்லை அது சரியில்லைன்னு எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க யாருமே வந்து மாற்றிக்க மாட்டாங்க. முதல்ல இந்த மைண்ட் செட் வச்சுக்கோங்க. எந்த விஷயமுமே நடக்காது. இப்போ மினால வந்து நமக்கு இடம் கொடுக்காம வெளியே கடந்தாலும் பாத்ரூமில் தண்ணி வரலனாலும் என்னவா இருந்தாலும் சரி நம்ம போய் சொன்னோன்னா அவங்கள மாதிரி தான் இருப்பாங்களே தவிர நம்ம எல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு சபுர்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய நேரம் தான் வீணாகும். நான் போராடுறேன் எதிர்த்து பேசுறேன் அப்படின்லாம் சொல்லி ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர்றது தான் நமக்கு நல்லது. அங்கே போய் நம்ம போராடுறதுக்கான இடம் அது கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து அங்கே போய் அங்கே இருந்து குரான் ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு போகிறவங்க பண்ணுறது அங்கே உள்ள குரானை எடுத்துகிட்டு வர்றது அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது வந்து வக்ஃப் செய்த குரான், அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது, அதை தவிர்த்துக்கணும். சரிங்களா? ஏன்னா அது மற்றவர்களுக்காக போதத்துக்கு கொடுக்கப்பட்ட குரான். நம்மளுக்கு ஃப்ரீயாகவே அங்கே குரானும் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே அங்கே உள்ளது மேக்ஸிமம் மதீனா ஸ்கிரிப்டாக தான் இருக்கும். இங்கே எடுத்துகிட்டு வந்தாலுமே அதை யாருமே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து படிக்கிறதுக்கு வந்து தெரியாது. ஸோ முதல்ல அங்கே எடுத்துகிட்டு வர உரிமையும் நம்மளுக்கு கிடையாது, அது தவறு. வெளியே காசு கொடுத்து தான் வாங்கணும். அடுத்து நம்ம தங்கியிருக்க ஹோட்டல் ஆகட்டும் இல்லைனா மினாலயா இருக்கட்டும் இல்லைனா அரஃபாலா இருக்கட்டும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நம்ம யூஸ் பண்ற அந்த வாஷ்ரூம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டாய்லெட்டை வந்து நம்ம வந்து கிளீனா வைக்கணும். ஏன்னா ஹரம்ல ஆகட்டும் மதினால ஆகட்டும் அங்க உடனுக்குடனே வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நம்ம நிறைய பேர் ஒரு டென்ட்டுக்குள்ள ஒரே இடத்துல வந்து ஒரு நேரத்துல தங்கி இருக்கிறதுனால ரொம்ப அழுக்காகும், அசிங்கமாகும். நிறைய ஹாஜிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து ஆளுங்க போவாங்களே அப்படிங்கிற எண்ணம் இல்லாம ஒழுங்கா சுத்தம் பண்ணாம வந்துருவாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளுடைய இடத்த சுத்தமா வச்சுக்கிறது மூலயமா மற்றவர்களுடைய இபாதத்துக்கும் வந்து நம்ம வந்து உதவி செய்ய முடியும். சரிங்களா? அடுத்து ஜும்மாக்கு போகணும் அப்படிங்கிறவங்க ஹஜ்ஜி நேரங்கள்ல மற்ற நேரங்கள்லயே நமக்கு தெரியும், சாதாரணமா உம்ராக்கு போனவங்களே அந்த ஜும்மா நாளில் வந்து எப்படி நிறைஞ்சு வழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ ஹஜ்ஜி நேரத்துலலாம் வந்து காலையில் ஒரு 8 மணிலேயே வந்து ஃபுல் ஆகிடும். சரிங்களா? நம்ம அதுக்கு மேலேயே உள்ளே போக முடியாது, ஹரம்குள்ளே போக முடியாது. ஸோ உள்ளே ஒன்ஸ் போயிட்டா வெளியே வர முடியாது. ஸோ அந்த 12:45 1 மணிக்கு மேலே வந்து தான் நம்ம வெளியே வந்தால் வாஷ்ரூம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே போனவங்க என்ன பண்ணணும்னா தண்ணி குடிக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க. தண்ணியை நல்லா அங்கே போய் ஜம்ஜம் தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு எப்போ அந்த ஜும்மா நாளில் போய் 8 மணி to 12 மணி வரைக்கும் அங்கே குடிச்சிட்டு அப்புறம் அங்கே தொழுகையும் ஒழுங்காக சேராத அளவுக்கு அங்கே என்ன பண்ணுவாங்க, யூரின் வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு கஷ்டமாக வந்துகிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் அவங்க அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வெளியவும் வர முடியாது, வெளியே வந்துட்டா உள்ளேயும் போக முடியாது. யார் கூட வந்தாங்களோ அவங்கள மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வயசானவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ தயவு செய்து யாருமே என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி உள்ள ஒன்ஸ் வெள்ளிக்கிழமை போனாலும் சரி இல்லை எந்த தொழுகைக்காக போனாலும் தொழுகையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது நல்ல வயிறு நிறைய ஜம்ஜம் தண்ணியை குடிச்சிட்டு வாங்க. உள்ளே போனோடனே குடிச்சிடாதீங்க. அதுலேயும் வெள்ளிக்கிழமை ஜும்மா நாள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம மினாவில் தங்கியிருக்கும் போது வர மிஸ்டேக் என்னவா இருக்கும்னா, அதாவது அங்கே மொத்தமாக டென்ட்டுக்குள்ளே எல்லாருமே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். ஸோ அங்கே ஒருத்தர் வேற ஏதாவது கதைகள் பேச ஆரம்பித்தாலும் என்னவாவாங்க, மற்றவங்க எல்லாருமே அதுக்குள்ளே போயிடுவாங்க இல்லையா? ஆண்கள் ஒருத்தர் சினிமா கதை பேச ஆரம்பித்தா மற்றவர்களும் அதுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். பெண்கள் ஒருத்தவங்க வந்து வீட்டு கதை ஆரம்பித்தாங்கன்னா அதே மாதிரி ஆகிடும். ஸோ முடிந்த அளவுக்கு மற்றவர்கள் ஏதாவது பேசினா கூட நம்ம அவங்களுக்கு நல்ல அறிவுரைகள் சொல்லி, இல்லை அட்லீஸ்ட் அறிவுரை கூட தேவை கிடையாது, நம்மளுடைய வேலையை நம்ம குரான் ஓதுறோமா, குரான் ஓதிட்டே இருந்தாலே மற்றவர்கள் அவர்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தர் பேச ஆரம்பிச்சா அதை 2 பேர் கேட்க ஆரம்பிச்சா அப்புறம் எல்லாருமே உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுல இருந்து தவிர்த்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா வெளியே கூட வந்து அது வெயிலா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியே வந்து உட்காந்துட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன். நமக்கு இபாதத்தான் செய்யணும். சரிங்களா? அந்த இடத்துல எல்லாரும் கூடயும் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். எங்கேயாவது வந்து உட்காந்து நம்ம பாட்டுக்கு குரான் ஓதிக்கிட்டு இருக்கலாம், தஸ்பீ செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், அதுல தவறு கிடையாது. சரிங்களா?
ஏன்னா ஒருத்தவங்களை நம்ம ஒரு அளவுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியாது அவங்களுடைய கேரக்டரை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறதுனா நம்ம வெளியே வந்து கூட நம்ம பாட்டுக்கு இபாதத் செய்யலாம். சில சிரமங்கள் இருக்கும், உள்ளே ஏசி இருக்கும், வெளியே இருக்காது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம இபாதத் செய்யணும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு சௌகரியம்னு பார்க்காம அசௌகரியமாக இருந்தாலும் இபாதத் செய்கிற இடத்த நம்ம கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சிக்க வேண்டியது தான். அடுத்து சில பேர் அங்கே ரொம்ப வெயிலாக இருக்குது, அரஃபால மினாலெல்லாம் வெயில் தாங்க முடியாமல் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, தலையில் தண்ணியை ஊற்றிப்பாங்க. அதனால மொத்தமாக சளி பிடிச்சிக்கும். ஸோ அதுலேருந்து தவிர்த்துக்கிறதுக்கு அந்த ஸ்ப்ரே வச்சு இது பண்ணிக்கலாம். இல்லை ஹேங்கி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதிலே தண்ணியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், முகத்தில் கட்டலாம். இல்லைன்னா ஒயிப்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து முகத்தில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். தலையில் தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்கிறது மூலியமாக என்ன ஆகுனா சில பேருக்கு வந்து அடுத்து அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடும் மக்காவுக்கு வரும்போது. அப்போ அந்த தவாஃபே இஃபாதெல்லாம் பண்ணும்போது அது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அடுத்து நம்ம ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். அதாவது எந்த விதமான விதத்தான விஷயங்களையும் அங்கே போய் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்காம தான் போகிறாங்க, வயசானவங்க தான் போகிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம போகும்போதே நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா அதாவது இந்த விஷயங்கள்லாம் தான் நபி வழி, இதை தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வந்து நன்மையை செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு அங்கே போய் பாவத்தை செஞ்சிடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் ப்ரைவேட் சர்வீஸ்லாம் ஜியாரத்துக்குன்னு போவாங்க. ஸோ ஜியாரத் செய்ய போகும்போது இப்போ கபருஸ்தான் அதெல்லாம் காட்டுவாங்க. இங்கேருந்து போகிறவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இங்கே அவங்க தர்காவுக்கு போகக்கூடியவங்களா இருப்பாங்க, அங்கேயும் போய் என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரியான தவறுகளை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ ஹஜ்ஜுக்கு போகும்போது நம்ம முழுமையாக நம்ம தூய்மையாகணும்னா நம்ம ஓரிரை கொள்கையை நம்ம முழுமையாக எடுத்துக்கிட்டு போகிறது தான் நல்லது. சரிங்களா? அல்லாஹ் ஒருவன் தான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். ஸோ அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ரசூல்லா காட்டி தந்த வழியை மட்டும் தான் நான் செய்வேன் அப்படிங்கிறதுலையும் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுடைய ஹஜ்ஜை வந்து நம்ம வந்து முழுமையாக கரெக்டான முறையில் நம்ம செய்ய முடியும். அது அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாவும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கோங்க. இன்னும் ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம ஷார்ட்ஸில் எதுலையாவது சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் நேர்வழி அளிப்பானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.